வணக்கம் நண்பா. நம்ம தமிழ் சேனலை சப்போர்ட் பண்ணுற விதமாக கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா போட் ஏர்டாப்ஸ் 161 அப்படிங்கிற இயர்பட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட்டோட ஃபுல் டீட்டெயில் டாப் டு பாட்டம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. முதல்ல அந்த சார்ஜிங் கேஸை பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் சார்ஜிங் கேஸோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா போட்டுன்னு ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அதே கீழே பார்த்தீங்க அப்படின்னா டைப் சி போர்டு கொடுத்துருக்காங்க, மைக்ரோ சி கிடையாது. இந்த சார்ஜிங் கேஸ் வந்து டைப் சி போர்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நைட் டைமில் சார்ஜ் பண்ணும்போது சார்ஜர் எப்படினாலும் மாட்டலாம், டேமேஜ் ஆகுற எந்த ஒரு பயமும் தேவையில்லை. அதே போல் சார்ஜிங் கேஸோட க்ளோசிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. நீங்கள் சார்ஜிங் கேஸை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப உங்கள் பேண்ட் வயரில் போட்டாலும் சரி, இல்லை பேக்கில் போட்டாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகாத மாதிரி நல்ல ஒரு குவாலிட்டியான சார்ஜிங் கேஸ் மூடி தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 2 இயர்பட்ஸ் கொடுத்துருப்பாங்க. 2 இயர்பட்ஸும் பார்த்தீங்கன்னா ஸ்டெம்போட தான் வருது. ஸ்டெம்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒல்லியாக கொடுத்துருக்காங்க. மற்ற இயர்பட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடியாக இருக்கும். இந்த இயர்பட்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியாக கொடுத்துருக்காங்க. லென்த்தை பார்த்தீங்க அப்படின்னா 1 இன்ச்சு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 இன்ச்சு சைஸில் ரொம்ப ஒல்லியான ஸ்டெம்போட வருது. அதே போல் ஃப்ரண்ட்டில் சிலிக்கான் டிப் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிள் ஷேப்பில் ஒரு மாதிரி கிராஸாக இருக்கும், ஸ்ட்ரைட்டாலாம் இருக்காது. இது எப்படி ஆங்கிள் ஷேப்பில் கொடுக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன காதாக இருக்கட்டும், பெரிய காதாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட காதில் ஈஸியாக செட் ஆகிற மாதிரி இந்த டிசைன் கொடுத்துருக்காங்க. இப்போ வர எல்லா இயர்பட்ஸும் இந்த டிசைன் தான் கொடுக்காங்க. ஏன்னா எந்த விதமான காதிலும் ஈஸியாக செட் ஆகும். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் காதை விட்டு கீழே விழவே விழாது. அதுக்கு நீங்கள் உங்கள் காதுக்கு ஏற்ற சைஸில் சிலிக்கான் டிப் மட்டும் எடுத்து காதில் மாட்டிட்டிங்கன்னா போதும், கீழே விழவே விழாது. அதே போல் அந்த ஸ்டெம்பில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே 2 இயர்பட்ஸில் ஒவ்வொரு மைக் கொடுத்துருக்காங்க. அதே ஸ்டெம்பில் டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா டச் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பட்டன் கண்ட்ரோலோடைய டச் கண்ட்ரோல் தான். ஸோ டச் கண்ட்ரோலும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சென்சிட்டிவான டச் கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாட்டை ப்ளே பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் பாட்டு மாற்றலாம், ப்ரீவியஸ் பாட்டு மாற்றலாம், கால் அட்டன் பண்ணிக்கலாம், ரிஜெக்ட் பண்ணிக்கலாம், அப்படி ஏகப்பட்ட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே போல் ப்ளூடூத் வெர்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ப்ளூடூத் வெர்ஷன் 5.1 கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டி ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் ப்ளூடூத் சப்போர்ட் ஆகிற எந்த ஒரு கேட்ஜெட்டோட இந்த இயர்பட்ஸ் அழகாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே போல் ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா IPX5 கொடுத்துருக்காங்க. IPX5 ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணி ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போது சரி, இல்லை விளாடும்போது எவ்வளோ தான் வேர்த்தாலும் இந்த இயர்பட்ஸ் வந்து எதுவுமே ஆகாது. அதே போல் நீங்கள் வெளியே நடந்து போகும்போது லைட்டாக மழை துளி பட்டாலும் இந்த இயர்பட்ஸ் வந்து எதுவுமே ஆகாது. அதே போல் அந்த சார்ஜிங் கேஸோட பேட்டரி பேக்கப் பற்றி பார்ப்போம். நீங்கள் சார்ஜிங் கேஸ் வந்து ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், 40 ஹவர்ஸ் வரைக்கும் கண்டினியூஸாக ப்ளேபேக் டைம் இருக்கும். அதாவது 40 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே நீங்கள் இயர்பட்ஸை மட்டும் எடுத்து தனியாக வச்சு காதில் வச்சு பாட்டு கேட்டிங்க அப்படின்னா 5.5 மணி நேரம் வரைக்கும் கண்டினியூஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இதில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் ஆகிறனால வெறும் 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணிங்கனாலே போதும், 90 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க, இல்லை எங்கேயாவது ட்ராவல் பண்ணிட்டுருக்கப்போ சடனாக சார்ஜ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, நீங்கள் வெறும் 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணிங்கனாலே போதும், 90 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த இயர்பட்ஸோட ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 10 டிரைவர் கொடுத்துருக்காங்க. சிலிக்கான் டிப் கொடுத்து 10 டிரைவர் வந்து ஓரளவு பெரிய டிரைவாக தான் இருக்கும். ஏன்னா சிலிக்கான் டிப் இல்லாத இயர்பட்ஸுக்கு 10, 12 கொடுப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சிலிக்கான் டிப்ஸ் கொடுத்து 10 கொடுத்தது வந்து ரொம்ப அற்புதமான விஷயம் தான். ஸோ நீங்கள் இப்போ மொபைலில் ஃபுல் சவுண்டை கேட்டினாலும் நீங்கள் பாதி சவுண்ட் வச்சாலே போதும், அந்த பாட்டோட ஃபுல் அவுட்புட்டும் உங்கள் காதில் கேட்கும். அதே போல் பேஸாக இருக்கட்டும், ட்ரிப்பிள்ஸ், வோக்கல்ஸ் எல்லாமே அவ்வளோ டீசெண்டாக இதில் கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த இயர்பட்ஸ் புதுசாக அவங்க டப்பாக்கள் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் கேஸ் வித் இயர்பட்ஸ் இருக்கும். அப்புறம் 3 விதமான சைஸில் சிலிக்கான் டிப் இருக்கும். அப்புறம் டைப் சி கேபிள் இருக்கும். அப்புறம் புக்லெட்ஸ், அப்புறம் வாரண்டி கார்டு கூடவே கொடுத்துருப்பாங்க. ஓகே, நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருன்னு நினைக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் வேற ஒரு கேஜெட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.